everyone, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது physics in relation to technology and society. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தேர்ட் ஒன்னாக பார்க்க போகிறது physics in relation to technology and society. First science introduction and ஃபிசிக்ஸ் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். அண்ட் தேர்டாக பார்க்குறது ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு டெக்னாலஜி அண்ட் சொசைட்டி. அதாவது நார்மலாக என்னென்னா ஃபிசிக்ஸ் வந்து நம்ம சொசைட்டி கூட எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எப்படி ஒன்றிணைஞ்சிருக்கு, அதுக்கு நம்ம சொசைட்டிக்கு என்ன சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்றத தான் பார்க்க போகிறது. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஃபஸ்ட்டு நார்மலாக டெக்னாலஜினா எப்படி சொல்கிறாங்கன்னா, அப்ளை த ஃபிசிக்கல் பிரின்சிபல்ஸ் ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ். அதாவது நம்ம ப்ராக்டிக்கல் பர்பஸஸுக்காக ஃபிசிக்கல் பிரின்சிபல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். மெயினாக எதுக்காகன்னா நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபிசிக்கல் பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஸோ தட் இஸ் அ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் நார்மலாக சொல்லக்கூடியது. ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஹேஸ் அ கிரேட் இம்பேக்ட் ஆன் சொசைட்டி. நம்ம சொசைட்டியில் வந்து டைரெக்டாகவோ இல்லை இன்டைரக்டாகவோ ஃபிசிக்ஸும் டெக்னாலஜியும் ஒரு கிரேட் இம்பேக்டை வந்து கொண்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம். அதாவது இப்போ வந்து நார்மலாக டெக்னாலஜிஸ் எதுக்கு வந்து எப்படி வந்து நம்ம சொசைட்டியில் இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசமும் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகிருக்குன்னா, டிஸ்கவரி ஆஃப் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இப்போ ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜினா வைஃபை, நெட்வொர்க், இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ், கம்யூனிகேஷன், செல்ஃபோன்ஸ், இந்த மாதிரியெல்லாம் யூஸ்க்காக எதை யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஃபிசிக்ஸ் லாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு டெக்னாலஜி, எவ்வளோ பெரிய அட்வான்ஸ்மெண்ட் நம்மளுக்கு. ஸோ எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசமோட பேசிக் லாஸை தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட் கேன் ஸ்ட்ரங் த வேர்ல்ட். அதாவது உலகத்தையே ஒரு கைக்குள்ளே கொண்டு வந்த மாதிரி வந்து ஸ்ட்ரங் பண்ணியிருக்கு இந்த நம்மளோட ஃபிசிக்ஸ்னால தான் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு லான்ச்சிங் சேட்டிலைட்ஸ். இது வந்து சேட்டிலைட்டெல்லாம் லான்ச் பண்ணுறோம் நம்ம. இந்த டவர் மேலே வந்து ஸ்பேஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் நம்ம சேட்டிலைட் கம்யூனிகேஷனுக்காக. ஸோ இது ஒரு பெரிய கம்யூனிகேஷன்லேயே பெரிய புரட்சி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் ஒன் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ், லேசர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், சூப்பர் கண்டக்டிவிட்டி அண்ட் நியூக்ளியர் எனர்ஜி சேஞ்ச் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஹியூமன்ஸ். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னா லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ், லென்ஸ், இந்த ஆப்டிக்கல் ஸ்பெக்ஸ் போடுறது, அதுக்கப்புறம் சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ், சூப்பர் கண்டக்டிவிட்டி அண்ட் நியூக்ளியர் எனர்ஜி. சூப்பர் கண்டக்டிவிட்டி மெட்டீரியல்ஸ் மாதிரி இருக்க மெட்டீரியல்ஸ், கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் நம்ம நியூக்ளியர் எனர்ஜியெல்லாம் பார்த்துருப்போம். அது வந்து நிறைய ஹியூமனோட லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த சொசைட்டியில் நிறைய ரெவல்யூஷன்ஸும் சேஞ்சஸும் ஃபிசிக்ஸ்னால், டெக்னாலஜினால் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபிசிக்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் அதர் சயின்சஸ். அதாவது மற்ற சயின்சஸ் உருவாகிறதுக்கே ஃபிசிக்ஸ் தான் முக்கியமான காரணம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படி அதர் சயின்சஸ் லைக் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அந்த மாதிரி நிறைய சயின்சஸில் ஃபிசிக்ஸ் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம். எந்த ஃபிசிக்கல் பிரின்சிபல் எந்த கெமிஸ்ட்ரியில் வந்து எந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து யூஸ் ஆகுது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் எந்த பிரின்சிபல்னு பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், ரேடியோ ஆக்டிவிட்டி, எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் எக்ஸெட்ரா. அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், ரேடியோ ஆக்டிவிட்டி, எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் இதெல்லாம் கெமிஸ்ட்ரியில் எந்த இதில் யூஸ் ஆகுதுன்னா, டு அரேஞ்ச் எலமெண்ட்ஸ் இன் பீரியாடிக் டேபிள் ஆன் த பேசிக்ஸ் ஆஃப் அட்டாமிக் நம்பர்ஸ். அதாவது பீரியாடிக் டேபிள் தெரியும் கெமிஸ்ட்ரியில் நம்மளுக்கு. அதில் வந்து எலமெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்தெந்த பிரின்சிபல் யூஸ் ஆகுதுன்னு தந்திருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், ரேடியோ ஆக்டிவிட்டி, எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன். இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் கெமிஸ்ட்ரியில் பீரியாடிக் டேபிளில் எலமெண்ட்ஸை அட்டாமிக் நம்பர் வைஸாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. அண்ட் ஃபிசிக்ஸில் 2 இன்டர்டிசிப்ளினரி பிரான்ச்சஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறோம், இன்னொன்று வந்து குவாண்டம் கெமிஸ்ட்ரி. இது வந்து கெமிஸ்ட்ரியில் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஒரு
ஆட்டம் இருக்குன்னா அதோட வேலன்சியோட நேச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்கும், 2 கெமிக்கல்ஸ்க்கு நடுவில் இருக்க பாண்டிங், அதாவது கெமிக்கல் பாண்டிங் நம்ம கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம், அதுக்கும் காம்ப்ளெக்ஸ் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் குவாண்டம் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் செகண்ட் ஒன், பயாலஜியில் வந்து ஃபிசிக்ஸ் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மைக்ரோஸ்கோப். நம்ம ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணுற வந்து இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபிசிக்ஸால் உருவாக்கப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மைக்ரோஸ்கோப்பு. அது பயாலஜிக்கல் ஸ்டடீஸ்க்காக, பயாலஜிக்கலாக ஸ்டடி பண்ணுறதுக்காக நம்ம மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணுறோம். அண்டு நெக்ஸ்ட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, செல்லோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பார்க்கறதுக்காக எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஃபிசிக்கலாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்ரே அண்ட் நியூட்ரான் டிஃப்ராக்ஷன் டெக்னிக்ஸ். இந்த ஃபிசிக்கல் தியரிஸ் வந்து பயாலஜியில் எப்படி யூஸ் ஆகுதுன்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். அதாவது நியூட்ரான் டிஃப்ராக்ஷன் வந்து நியூக்ளிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஃபிசிக்கல் தியரி. அண்டு எக்ஸ்ரே வந்து நார்மலாகவே தெரியும், நம்ம டயக்னஸ்டிக் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்ரே வந்து நியூக்ளிக் ஆசிட் தான் லைஃப் ப்ராசஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு தெரியும் நியூக்ளிக் ஆசிட்டை. ஸோ அதோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுற தியரி வந்து நியூட்ரான் டிஃப்ராக்ஷன் டெக்னிக்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ரேடியோ ஐசோடோப்ஸ். பயாலஜியில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ரேடியோ தெரப்பி ஃபார் க்யூர் ஆஃப் கேன்சர் அண்ட் அதர் டிசீசஸ். நிறைய டிசீஸையும் கேன்சரையும் க்யூர் பண்ணுறதுக்கு ரேடியோ தெரப்பி வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கு யூஸ் ஆகிற ஃபிசிக்கல் தியரி என்னென்னா ரேடியோ ஐசோடோப் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி நிறைய பயாலஜியில் மெடிஷனலாகவும் ஹெல்த் சயின்ஸஸாகவும் அப்புறம் நிறையா ஸ்டடி பண்ணுறதுக்கும் ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்டு மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே மேக்ஸை வந்து ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டூலாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நார்மலாக ஃபிசிக்ஸ்னாவே என்னென்னா குவான்டிடேட்டிவ் சயின்ஸ், அதாவது அளக்கக்கூடிய ஒன்று ஃபிசிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அறிவியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேக்ஸும் ஃபிசிக்ஸும் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஒன். இது வந்து ஃபிசிக்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு டூலாக மேக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அஸ்ட்ரானமிக்கு வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்ஸ் வந்து டு ஸ்டடி த மோஷன் ஆஃப் பிளானட்ஸ், ஹெவன்லி பாடிஸ் இன் த ஸ்கையில் இருக்க பிளானட்ஸும் ஹெவன்லி பாடிஸையும் மூமெண்ட்ஸை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்து அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து ரேடியோ டெலஸ்கோப்ஸ் டு அப்சர்வ் டிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் யூனிவர்ஸில் இருக்க ஒரு நீளமான தூரமான பாதைகளை கூட நம்ம அறிய முடியறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா ரேடியோ டெலஸ்கோப்ஸை யூஸ் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்ஸ் வந்து மோஷன் ஆஃப் தி ஹெவன்லி பாடிஸ் அதுக்கு யூஸ் ஆகிறது. டிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரேடியோ டெலஸ்கோப்ஸ் தான் யூஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு நிறைய ஃபிசிக்கல் பிரின்சிபல்ஸ் வந்து யூனிவர்ஸை நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. லைக் கிராவிடேஷன், நிறைய பிரின்சிபல்ஸ் வந்து யூனிவர்ஸை நம்ம இன்னும் ஸ்டடி பண்ணிட்டே இருக்கோம். ஸோ நிறைய ஃபிசிக்கல் பிரின்சிபல்ஸ் அஸ்ட்ரானமிக்கு இப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து ஜியாலஜி. அதுக்கு வந்து எந்த லா யூஸ் ஆகுதுன்னா, டெக்னிக் யூஸ் ஆகுதுன்னா டிஃப்ராக்ஷன் டெக்னிக். சேம் இந்த டிஃப்ராக்ஷன் டெக்னிக் முதல்ல இதில் வந்துச்சுன்னா நியூக்ளிக் ஆசிட், பயாலஜியில் வந்துச்சு. நியூக்ளிக் ஆசிட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக டிஃப்ராக்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஜியாலஜியில் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ராக்கோட, ஜியாலஜினா மண்ணை பற்றி படிக்கிறது. ஸோ டிஃப்ரெண்ட் ராக்ஸோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக டிஃப்ராக்ஷன் டெக்னிக்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரேடியோ ஆக்டிவிட்டி மெத்தடை வந்து எது யூஸ் பண்ணுறாங்கன்னா, எஸ்டிமேட் ஆஃப் த ஏஜ் ஆஃப் த ராக்ஸ், ஃபாசில்ஸ், எர்த், கார்பன்-12 ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னலாம் நிறையா நம்ம படிப்போம். ஸோ அதெல்லாம் ரேடியோ ஆக்டிவிட்டி மெத்தடை யூஸ் பண்ணி ராக்கோட ஏஜ், ஃபாசில்ஸோட ஏஜ், இந்த எர்த்து வந்து எப்போ தோன்றியது அப்படின்றதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்னா ரேடியோ ஆக்டிவிட்டி மெத்தட் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபிசிக்ஸ் வந்து நிறைய விஷயத்துக்கு இப்படி ஜியாலஜியில் யூஸ் ஆகுது.
அண்ட் 6th ஒன் வந்து ஓஷனோகிராஃபி. ஓஷனோகிராஃபியில் ஓஷனை பற்றினது இந்த ஸ்டடி ஓஷனோகிராஃபின்றது. ஸோ அதில் ஃபிசிக்ஸ் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தோம்னா பேராமீட்டர்ஸ் சச் as டெம்பரேச்சர், salinity, current speed, கேஸ் ஃப்ளக்ஸஸ், கெமிக்கல் காம்போனன்ட்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேராமீட்டர்ஸ் எல்லாம் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராசஸ் இன் ஓஷனில் நடக்கிற ஃபிசிக்கல் ப்ராசஸும் கெமிக்கல் ப்ராசஸும் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ், ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓஷனோகிராஃபியில். அடுத்தது சைக்காலஜி. டிஃப்யூஷன் அண்ட் மாலிகுலர் மோஷன் அப்படின்ற ஃபிசிக்ஸ் தியரிஸ். டிஃப்யூஷன்னா நார்மலாக தெரியும், கரையக்கூடியது அப்படின்ற மீனிங். அண்ட் மாலிகுலர் மோஷன், மாலிகுல்ஸ் மூவ்மெண்ட் ஆகிற ஃபிசிக்கல் தியரிஸ். அந்த தியரிஸை யூஸ் பண்ணியிருந்தால் சைக்காலஜியில் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மூமெண்ட் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் பிரெயின். அதாவது பிரெயினோட ஃபங்க்ஷனிங் நார்மலாக டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். அதுதான் நம்மளோட சென்சார்ஸ்க்கு இதாகும்ட்டு பயாலஜியில் நம்ம படிப்போம். சென்சார்ஸ், மோட்டார்ஸ், அதில் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூமெண்ட் இருக்கும். ஸோ அங்கே கூட ஃபிசிக்கல் லாஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, டிஃப்யூஷன் அண்ட் மாலிகுலர் மோஷன். ஸோ சைக்காலஜி இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் டெரைவ்டு ஃப்ரம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி தான் சைக்காலஜிக்கல் இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் டெரைவ் ஆகிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நோட் இங்கே சொல்லியிருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி used in balanced manner, so not become weapon to destroy the nature. அதாவது நம்ம சயின்ஸையும் டெக்னாலஜியை வந்து பேலன்ஸ்டு மேனரில் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் இந்த நேச்சரை அழிக்கக்கூடிய வெப்பனாக அது சேஞ்ச் ஆகாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் நீட் ஆஃப் திஸ் செஞ்சுரி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது என்னென்னா இவ்வளோ சயின்ஸஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் நிறைய வளர்ந்துருந்தாலும் இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா இதை வந்து மாடரேட் அண்ட் அப்ராப்ரியேட்டாக இந்த டெக்னாலஜியை யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர இந்த நேச்சரையோ என்விரான்மெண்ட்டையோ சொசைட்டியோ அழிக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ சேஃபாக சயின்ஸையும் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணணும் அப்படின்ற இதை வந்து வச்சுருக்காங்க.